அன்று காசா மக்கள் கொத்து கொத்தாக சாகும்போது எந்த நாடும் கண்ணீர் விடவில்லை. காசா மக்களை பாதுகாக்குவதற்கு யாரும் முன்வரவில்லை. ஆனால் எங்களுடைய இந்து சாஸ்திரப்படி, கர்மா விதியப்படி அவர்களுடைய நிலைப்பாடு அவர் கண்முன்னே காமித்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்க மக்களை இஸ்ரேல் காசா மக்களை கொன்று குவித்து அவர்களுடைய வீட்டிலே குடியேறினார்கள். ஆனால் இன்று விதியை பார்த்தீர்களா? இன்று இஸ்ரேல் மக்கள் தன் வீடு உடைமைகளை விட்டு வெளியேறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நாட்டு மக்களுக்கு சொல்லித் தருவது. இன்று நீ பலமானவனாக இருக்கலாம், பலம் இழந்தவர்களை தாக்குவதற்கு யோசிக்க வேண்டும். நீங்கள் யோசிக்காமல், மனித நேயத்தை கடைபிடிக்காமல் அந்த மக்களை என்னவாறு சித்திரவதை செய்தீர்கள். அமெரிக்கா உங்களோடு இருக்கிறது, நாட்டு பலம் எங்களோடு இருக்கிறது, பணம் அதிகாரம் எங்களோடு இருக்கிறது என்று அந்த மக்களை என்ன மாதிரி சித்திரவதை, உணவு கிடைக்காமல் அந்த நாடுகள் உணவு வரும் பொருட்கள், லாரிகள் அனைத்தையும் தடுத்து சித்திரவதை செய்தீர்களே. இன்று உங்கள் நிலைமையை பார்த்து உலகம் வருத்தப்படும் என்று நம்புகிறீர்களா? நிச்சயமாக வருத்தப்படாது. ஏனென்று சொன்னால் இது ஆண்டவன் செயல். நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் உடைமைகளை விட்டுவிட்டு. அந்த உடைமைகளை அன்று அவர்கள் விட்டு வெளியேறினார்கள். இதுதான் சொல்கிறேன், சின்ன மீன் பெரிய மீனை முழுங்கும் என்ற வரலாறு இன்று நிறைவேறி இருக்கிறது. எப்படி சின்ன மீன் பெரிய மீனை முழுங்கும் அப்படி என்பதற்கு அந்த சின்ன மீன் கூட்டாக்க வந்து பெரிய மீனை கொடைஞ்சி தின்றுவிடும் என்பதே இதற்கு ஒரு பொருள். ஓகேவா?